Welcome back to our channel Phoenix Traveler. Tourism driver lifeல vlog-4 நம்ம பார்க்க போறோம். நாம இப்போ தஞ்சாவூர்ல இருந்து செட்டிநாடு போயிட்டு இருக்கோம். ஆன் த வேல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய குடிசை இருக்கும். இங்க குடிசை தொழிலா வந்து கேஷ்யூ வந்து செல் பண்றாங்க. அதுல வந்து நிறைய மரம் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால அங்க இருந்து பறிச்சு இவங்களே வந்து ரெடி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. நாங்க எப்போதுமே இங்க ஸ்டாப் பண்ணி கெஸ்ட்டுக்கு வந்து இதை காமிப்போம். அவங்களுக்கும் ஒரு சின்ன ஹெல்ப்பா இருக்கும் இங்க விற்கிறவங்களுக்கு. அதனால எப்போதுமே நாங்க கெஸ்ட் கிட்ட சொல்லி எப்படியாச்சும் வாங்க வச்சிருவோம். அவங்களுக்கும் ஒரு உதவி மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த வழியா போனீங்க அப்படின்னா கண்டிப்பா வாங்க மறந்துடாதீங்க. 3 டைப் பேக்கெட் இருக்கு. 100 rupees, 200 rupees, அப்புறம் வந்து 400 rupees அந்த மாதிரி செல் பண்றாங்க. எனக்கும் ஒரு பாக்கெட் வந்து வாங்கி கொடுத்தாங்க. ஓசியில கிடைச்சது அந்த மாதிரி நாமளும் எடுத்து வச்சுக்கிற வேண்டியதான். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட் கிடைக்கும் டூரிசம்ல வந்து டிரைவ் பண்ணும்போது. ரெண்டு சைட்லயுமே வந்து குடிசை தொழில அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய குடும்பங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்ததான் நாம வந்திருக்கிறது எங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இது புதுக்கோட்டையில இருக்கக்கூடிய ஐயனார் கோயில். இதை வந்து கண்டிப்பா நான் எல்லா கெஸ்ட்டுக்குமே வந்து காமிப்பேன். இது வந்து ரொம்ப கல்ச்சரை வந்து டீப்பா காட்டும். நம்மளோட கல்ச்சரை வந்து கெஸ்ட் கிட்ட வந்து சொல்லும் போது டெராகோட்டா டெம்பிள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஒருத்தவங்களோட நேர்த்திக்கடன் நிறைவேறினதுக்காக வந்து இந்த குதிரையை வந்து கடவுளுக்கு வந்து ஆஃபர் பண்ணியிருக்கதா சொன்னாங்க. நான் இந்த கோயிலுக்கு வந்து 8 வருஷமா வந்துகிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் அந்த குதிரை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வருஷங்கள் ஆக ஆக பழமையாக ஆக ரொம்ப உடஞ்சி போயிருச்சு. முன்னாடி நல்லா இருக்கும், இதை விட நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. கோயிலோட மெயின் என்ட்ரன்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட 150-200 மீட்டர் வந்து நம்ம நடந்துதான் போகணும். நம்ம நடந்து போற வழி எல்லாமே 2 சைடுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி குதிரையா தான் இருக்கும். நைட் டைம்ல வந்தா கொஞ்சம் அள்ளு விட்டுரும். நாம இப்போ இந்த கோயிலோட என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. கரெக்டா தார் ரோடு முடிஞ்சு மண் ரோடு ஸ்டார்ட் ஆகுற இடத்துல நாம வந்து ஷூ எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் உள்ள ஏறணும். பகல் டைம்லனாலுமே நம்ம தனியா வந்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கண்டிப்பா பயப்பட வேண்டியதா தான் இருக்கும். இந்த மர்ம தேசம் எல்லாம் வரும்ல, அந்த மாதிரியே இருக்கும் பாக்குறதுக்கு. பேக்ரவுண்ட் மியூசிக் எல்லாம் போட்டா அப்படியே அள்ளு விட்டுரும். என்ட்ரன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை சிலை, அப்புறமா வந்து 2 சைடுமே பாத்தீங்க அப்படின்னா ஒரு குதிரை சிலை 2 சைடுமே வச்சிருக்காங்க. குதிரைக்கு கீழே பாத்தீங்க அப்படின்னா நிறைய சின்ன சின்ன கடவுள் அந்த மாதிரி எல்லாம் வச்சிருக்காங்க. என்னோட கெஸ்ட்டுக்கு வந்து இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும், வெள்ளக்காரங்களுக்கு. ஏன்னா அவங்க நாட்டுல இந்த மாதிரி ஒரு கல்ச்சர் கிடையாது. அவங்க இங்க வரதே நம்மளோட கல்ச்சரை வந்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த என்ட்ரன்ஸுக்கு அப்புறமா நாம கொஞ்சம் தூரம் உள்ள நடந்துதான் போகணும். அங்கேயும் இதே மாதிரி குதிரையெல்லாம் 2 சைடும் வச்சிருக்காங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறமா அடுத்த ஒரு யானையோட சிற்பம். இந்த ஐயனார் கோயிலோட மெயின் டெம்பிள் இங்கதான் இருக்கு. எங்க ஃபேமிலியோட காட் யாருன்னு பாத்தீங்கன்னா ஐயனார் தான். எங்க தாத்தா காலத்துல இருந்து நாங்க ஐயனாரை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம். இதுதாங்க இந்த கோயிலோட மெயின் கருவறை அப்படிம்போம்ல, அதுதான். ஐயனார் ஐயா எல்லாரையும் காப்பாத்துப்பா. நான் வந்து சாமிக்கு முன்னாடி காசு வச்சு கும்பிடுறத பார்த்துட்டு என்னோட கெஸ்ட்டும் வந்து காசு வச்சுட்டு கும்பிட்டாங்க. நம்ம கல்ச்சருக்கு வந்து அவ்வளோ ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. நாம வந்து இப்ப எங்க இருக்கோம்னு பாத்தீங்க அப்படின்னா செட்டிநாட்டுல இருக்கக்கூடிய ஆத்தங்குடியில இருக்கிறோம். ஆத்தங்குடி டைல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஆத்தங்குடியில டைல்ஸ் ஃபேக்டரியில இருக்கிறோம். டைல்ஸ் எப்பெல்லாம் மேக் பண்றாங்க அப்படின்னு இங்க கெஸ்ட்டுக்கு வந்து காட்டுறதுக்காக இங்க வந்திருக்கோம். ஒரு கிளாஸை வச்சு அதுக்கு மேல அச்சு வச்சு அதுக்கு மேல அந்த டிசைனை வந்து வைக்கிறாங்க. வச்சு அதுல அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த கலர் கெமிக்கலை வந்து அந்த அச்சுல அவங்களுக்கு தேவையான டிசைன்ல வந்து ஊத்திக்கிடுவாங்க. ஊத்துனதுக்கு அப்புறம் அதுக்கு மேல சிமெண்ட் போட்டு அந்த ப்ராசஸிங்கை வந்து முடிச்சிருவாங்க. அப்படிதான் இங்க டைல் மேக் பண்றாங்க.
மேக் பண்ண டைல வந்து 2 நாள் வந்து நார்மலா வெளியே வச்சிருவாங்களாம். அப்புறமா 2 நாள் வந்து தண்ணியில வச்சிருவாங்க. தண்ணியில வச்சு மறுபடியும் வெளியே எடுத்து வச்சு அப்புறமா தான் அந்த ப்ராசஸிங் வந்து முடியுது. கிட்டத்தட்ட 1 வீக் ஆயிரும் ஒரு டைல் வந்து ரெடியாகி நமக்கு கிடைக்கிறதுக்கு. மொத்தமாவும் இங்க ஆர்டர் எடுத்து பண்றாங்க. அவ்வளவுதாங்க, அந்த ப்ராசஸிங் வந்து முடிஞ்சு டிசைன் போட்டு முடிச்சிட்டாரு. பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு பாத்தீங்களா? இப்படிதாங்க டைல் மேக்கிங் பண்றாங்க. அடுத்து வந்து அவர் பண்ணக்கூடியதை வந்து ஹேண்ட்மேட்ல வந்து பண்ண போறாரு. கைனால போடக்கூடிய டிசைன் அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹேண்ட்மேடுக்கு வந்து 1 2 ஒரு 2 கலர் 3 கலர் வந்து யூஸ் பண்றாங்க. இது முடிச்ச உடனே ஒரு குச்சி வச்சிருப்பாங்க, அதை வச்சு ஒரு டிசைன் வந்து அவங்களே மேக் பண்ணிடுறாங்க. பாத்தீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் முடிஞ்சு டிசைன் பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதாங்க, சூப்பரா இருக்கா டிசைன் முடிஞ்சு. இது வந்து அடுத்த டிசைன் ரெடி பண்றாங்க, வேற கலர்ல வந்து ரெடி பண்றாங்க. இது மாதிரி நிறைய டிசைன் வச்சிருக்காங்க. எங்களுக்கு அதாவது கெஸ்ட்டுக்காக ஒரு 2 3 டிசைன் வந்து செஞ்சு காட்டுறாங்க. இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டெமோ மாதிரி தான் செஞ்சு காட்டுறாங்க. அவ்வளவுதான், அடுத்த டிசைனும் வந்து முடிஞ்சு. கொஞ்சம் சிமெண்ட் அதுக்கு மேல போட்டு விட்டுருவாங்க. பாத்தீங்களா சூப்பரா இருக்கா? அடுத்து வந்து செஞ்சு வச்ச டைலை வந்து நமக்கு காட்ட போறாங்க. 1 வீக் ப்ராசஸிங் முடிஞ்சு ரெடியா இருக்கிற டைலை வந்து நமக்கு காட்ட போறாங்க. இது வந்து ஒரு மாடல். வெயிட் வந்து ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். கெஸ்ட்ட கொடுக்குறாங்க அதோட வெயிட் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறதுக்காக. அடுத்து வந்து பார்டர் டிசைன். இந்த டைல் வாங்கணும் அப்படின்னா இதுதான் இதோட டிசைன், அப்புறம் பார்டர் தான் வரும். நம்மளுக்கு வீட்டுக்கு வந்து மொத்தமா தேவை அப்படின்னா இவங்கள்ட்ட ஆர்டர் கொடுக்கலாம். ஆத்தங்குடி கணபதி ஃபேக்டரி இவங்களோட இது வந்து. இது நம்ம ஹேண்ட்மேட்ல செஞ்ச டைல்ஸ் வந்து இதெல்லாம். இந்த டைல் எல்லாமே தண்ணியில 2 நாள் இருக்கணும். இந்த ப்ராசஸிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் டைலே வந்து ரெடி ஆகும். இல்ல அப்படின்னா அந்த டைல் வந்து கீறல் விடுமா, அதனால தண்ணியில வச்சிருக்காங்க.
அடுத்து வந்து நம்ம எங்க வந்திருக்கோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா லோக்கல் ஸ்நாக்ஸ்னா என்னெல்லாம் இருக்கு, அதை எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கறத வந்து நம்ம கெஸ்ட்டுக்கு காட்டுறதுக்காக வந்திருக்கோம். இங்க வந்து லோக்கல் ஸ்நாக் பாத்தீங்க அப்படின்னா சீடா, அதிரசம், முறுக்கு இந்த மாதிரி எல்லா வெரைட்டியுமே பண்றாங்க. அதுவும் தீபாவளி டைம் அப்படிங்கிறதுனால நிறைய ஆர்டர் இருக்கும் போல. ரெடி பண்ண ஸ்நாக்ஸ் எல்லாமே இங்க பேக் பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து வந்து ஜெனி கிரேப்ஸ். இது வந்து தேக்கடிக்கு முன்னகட்டி கம்பத்துல வந்து இருக்கு. நான் எப்போதுமே இந்த வழியா போகும்போது கெஸ்ட்டுக்கு வந்து இங்க நிப்பாட்டி இந்த கிரேப் தோட்டத்தை வந்து காமிச்சு கொடுப்பேன். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த கிரேப் தோட்டம்லாம் பாக்குறது. இங்கே வந்து சும்மா ஹோம்மேட் ஒயின், இதுக்கு ஆல்கஹால் எதுவுமே கிடையாது, சும்மா ரெடி பண்ணி வச்சிருக்காங்க, ஜூஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. நான் எப்போதுமே ஒரு கிளாஸ் வாங்கி கொடுப்பேன். ஜஸ்ட் 100 rupees தான். இதை வந்து பாக்குறதுக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டிராவல் பிளாக்ஸுக்கு வந்து நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் பிளாக் வந்து வந்துகிட்டே இருக்கும். அடுத்த பிளாக்ல சந்திக்கலாம். பாய்.